5 நிமிடங்கள் அந்த சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். வாசிக்கப்பட்ட 16 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 16:6 வாசிப்போம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அடுத்த வசனம் 5 வசனம் வாசிங்க, 5 வாசிங்க. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். உங்கள் சுதந்திரம் என்னவா இருக்குது? 1947 இந்தியா சுதந்திரம், அந்த சுதந்திரமா? அல்லேலூயா. நம்ம சாத்தாங்கிட்ட பிடிப்பட்டு இருந்த கர்த்தர் ஸ்தோத்திரம், பிடிச்சு வைத்த சாத்தா அல்லேலூயா வெளியே வந்து பெரிய சுதந்திரம். அல்லேலூயா. நான் பெற்ற ரட்சிப்பு பெரிய சுதந்திரம், நான் பெற்ற வல்லமை பெரிய சுதந்திரம், நான் பெற்ற பெரிய கிருபைகள் பெரிய சுதந்திரம். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒரு சுதந்திரம்லாம் வேற, ஆனால் இந்த சுதந்திரம் வேற. கர்த்தர் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம எங்கிருந்து ஒரு காலத்தில் பிசாசு கிட்ட இருந்த கர்த்தர் பிடிச்சு வச்சிருந்தா பிசாசு ஜெபிக்க முடியாமல், தேவன் மைப்படுத்த முடியாமல் பாவத்தில் கிடந்தோம். ஆனால் இயேசு வெளியே கொண்டு வந்தாரு. அடிமையா உட்கார்ந்து இருந்தோம், ஆனால் இயேசு வெளியே கொண்டு வந்தவங்க இந்த சுதந்திரத்தை என்ன சுதந்திரமா? நம்ம பெற்ற ரட்சிப்பு தான் பெரிய சுதந்திரம். ஆமென். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நான் பெற்ற அபிஷேகம் பெரிய சுதந்திரம், நான் பெற்ற வல்லமை பெரிய சுதந்திரம். அல்லேலூயா. அதான் தாவி செழிக்க அடுத்த சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றிய கர்த்தர் ஸ்தோத்திரம். சாத்தான் ஒரு பெரிய சோர்வை உண்டாக்கி, பலவீனத்தை உண்டாக்கி, பாட முடியாம ஜெபிக்க முடியாம பிசாசு என்ன பண்ணா சோர்வு உண்டாக்கிடுவான். ஆனா வசனம் வாசிக்கிறவன் தாவி செபிக்கிற ஜெபம் என்ன? தேவி சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுவீர். அப்ப நம்முடைய சுதந்திரம் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பெற்ற ரட்சிப்பு, நான் பெற்ற அபிஷேகம், நான் பெற்ற வல்லமை தான் பெரிய சுதந்திரம். நமக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை காப்பாற்ற யார் காப்பாற்றாரு? தேவன் காப்பாற்ற கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நிச்சயம் நீ பெற்ற வல்லமை குறையக்கூடாது, நீ பெற்ற ரட்சிப்பை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, நீ பெற்ற கிருபையை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னா கர்த்தர் இலவசமான ஒரு விசேஷமான ஒரு பெரிய கிஃப்ட். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கையை மேல உயர்த்தி. சில பிள்ளைகளுக்கு படிப்பே இருக்காது, படிக்கவே தெரியாது, ஸ்கூல் போக மாட்டாங்க, ஆனால் வசனம் அழகாக பேசுவாங்க. எப்படி? கர்த்தர் கொடுத்த ஒரு சுதந்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உற்சாகத்தோடு கையை மேல உயர்த்தி. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச பெரிய சுதந்திரம் நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு கிடைச்ச பெரிய சுதந்திரம் ஏசப்பா தான் நமக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். மேல சுதந்திரம் உலகத்துல இல்லை. அல்லேலூயா. ஆனா எல்லாவற்றை விட இங்க வசனம் வாசிக்க ஆண்டவரே என் சுதந்திரத்தை காப்பாற்றுவேன், கர்த்தரின் பங்குமா இருக்கிறார். அப்ப நம்முடைய பங்கு பாதயாத்திரமா ஆண்டவர் தான். உங்க வாழ்க்கையில சொத்து இல்லாம இருக்கலாம், சுகம் இல்லாமல் இருக்கலாம், சில வேளைகளை எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியம், நம்ம பெரிய சுதந்திரம், உங்க பெரிய பங்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். சத்தமா சொல்லுங்க. என்னை பார்த்து நிறைய கேள்வி கேட்பாங்க. நீ எத்தனை வருஷம் ஊழியம் பண்றீங்க? ஒரு பேர் உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன இடத்த வாங்காம இருக்கிறீங்க, ஒரு வீடு வாங்காம இருக்கிறீங்க கேட்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என் சொத்து ஆண்டவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உங்க சொத்து, உங்க ப்ராப்பர்ட்டி ஆண்டவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா உலகத்துல மாறும், மாறாத ஒரே ஒரு சுதந்திரம், ஒரே ஒரு சொத்து என் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு 2 கரத்தை உயர்த்தி இயேசுவா சொந்தமா இருக்கிறாருன்னா எந்த சக்தியும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறாரு, நிற்க வைக்க வல்லவராக இருக்கிறாரு, தூக்கி சுமக்க இயேசு வல்லவராக இருக்கிறாரு, இயேசு மைப்படுத்த வல்லவராக இருக்கிறாரு. அப்ப என் சுதந்திரம், என் பாதமெல்லாம் ஆண்டவர் தான். அல்லேலூயா. சங்கீதம் 119:57 வாசிங்க பார்க்கலாம். புக் ஆஃப் சாம் 119:57. 119:57 சங்கீதம். கர்த்தாவே, அல்லேலூயா சொல்லுங்க. The Lord is my portion. Praise the Lord. கோர்ட்டில் போனீங்கன்னா இந்த சிவில் கோர்ட்டில் பார்த்து ஒரே கேஸ் தான். அவனை இவன் குத்திட்டான், இவனை குத்திட்டான், சின்ன ஒரு கால் கிரவுண்டு தான் சண்டை போட்டுப்பான். கோர்ட்டு போய் பார்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஒரு பெரிய சொத்து, விலை மதிக்க முடியாத சொத்து, விலையேறப்பட்ட சொத்து, விலையேறப்பட்ட ப்ராப்பர்ட்டி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இன்மைக்கு மறுமைக்கு நம்ம அவர் தான் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. எங்க கிராமத்தில் அரப்பணம் பக்கத்தில் அப்பாவுக்கு நிறைய சொத்துலாச்சு.
லேண்டில் கத்தர் ஸ்தோத்திரம். நிறைய பேர் பாபு எடுத்துட்டாங்க அர்ப்பணத்தில், அப்பாவோட சுத்தம் கத்தர் சுத்தம், அதை பற்றி நான் கேர் பண்ணவே இல்லை. பட் நான் என்ன யோசிக்கிறேன், வாட் ஐம் திங்கிங், நான் என்ன யோசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் எனக்கு சொத்தாகலப்பா, நீ மட்டுமே சொத்தா இருக்கிறீங்க, என் பாகமா இருக்கிறீங்க, என் பங்கா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாவற்றை விட உயர்ந்த ப்ராப்பர்ட்டி, உயர்ந்த சொத்து, உயர்ந்த மகிமை உன் ஆண்டவர் மட்டும்தான் உனக்கு. அல்லேலூயா. சொல்லுவாங்க அசையா சொத்து, அசையா சொத்து கத்தர் சொல்றோம். நமக்கு அசையா சொத்து அவர் தான், அசையா சொத்து அவர் தான் எல்லாமே. அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிறீங்க. அப்ப உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்ன சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர், ஆண்டவரே the Lord is my portion, என் பங்கு ஆண்டவர் தான். பங்கு இயேசுப்பா இருக்கிறார்னா நீ என்றைக்குமே சோர்ந்து போக மாட்டீங்க, இல்லாமை கொடுத்து கவலைப்பட மாட்டீங்க. எத்தனை இல்லாமைகள், எத்தனை போராட்டம் வந்தாலும் நீங்க அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. கூட இயேசு சொத்தா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சொத்து யாரு, உங்க பங்கு பாகம் யாரு, ஆண்டவர் தான். அல்லேலூயா. தாவி சொல்ற ஆண்டவர் பங்குமானவர், எனக்கு பாகமானவர், என் சொந்த ஆண்டவர் தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வசன தேவனுடைய சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் சுதந்திரத்தை காப்பாற்றுவாரா, காப்பாற்றி கொண்டிருக்கிறாரா, என்ன காப்பாற்ற போறாரா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது ஆவிக்குரியபடி பேசிக் கொண்டிருக்கிறேன். I speak to you in spirit. அல்லேலூயா. ஆவிக்குரியபடி பேசிட்டு இருக்கிறேன். அப்போ சொத்து பாகமெல்லாம் ஆண்டவர் தான். அல்லேலூயா. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஒரு பெரிய போர் நடந்து முடிந்த பிற்பாடு வெற்றி பெற்று வீரர்லாம் வராங்க. ராஜா அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வீரர்களும் நிற்கிறாங்க. எப்பா நீ வெற்றி பெற்றீங்களா? ராஜா நான் ஜெயிச்சு பண்ணோம், நாட்டை மீட்டு கொண்டுட்டோம், வெற்றி பெற்றுட்டோம். அப்ப ராஜா கேட்க என்ன பரிசு வேணும்னு கேட்கிறாரு. எல்லாம் சைலண்டா நிற்கிறாங்க. ஒரு பெரிய அறையை திறந்து, இந்த அறைக்குள் போனா ஒரு பக்கம் முத்து இருக்கு, வைடூரியம் இருக்கு, மாணிக்கம் இருக்கு, தங்கம் எடுத்து பங்கு போட்டு எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடனே அந்த போர்கள்லாம் போயிட்டு ரொம்ப திறந்து எல்லாம் பெரிய மூட்டை கட்டி பங்கெடுத்துதான் ரெடியா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு போர்வீர மட்டும் ஓரமா நிற்கிறான். அல்லேலூயா. அப்ப ராஜா கேட்கிறாரு, என்னப்பா சகோதரா, என்ன சோல்ஜர், என்ன போர்வீர, ஏன் நீங்க எதை வேணாவா, பாருங்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஒருத்தர் தங்கம் வைடூரியம் எடுத்துட்டு போறாங்க, பரிசு எடுத்துட்டு போறேன், ஏன் எடுத்துட்டு மாட்டேன், கம்மன் நிற்கிறேன். இப்ப ராஜா கிட்ட காது கட்டி பிடிச்சு அழுதாலாம். ராஜா இந்த தங்கம் இந்த வயிறெல்லாம் என்னை விட்டு போயிடும், எனக்கு நீங்க தான் எல்லாமா இருக்கிறீங்க சொல்லி ராஜா கட்டி பிடிச்சு அழுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேள்விப்பட்டுட்டீங்க சப்ஜெக்ட்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த ராஜா பண்ண காரணம், மகனே நீ எல்லாத்தையும் என்ன நேசத்தை பத்தியா, அப்ப என் மொத்த சொத்து யாருக்கு தான், என் மொத்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தான், என் மொத்த வாரிசுதான் நீ தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீ மாம்சத்தை நேசிக்கிற, என்ன நேசத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் ப்ராப்பர்ட்டிலாம் உனக்கு தான் சொல்லி ராஜா என்ன பண்ணலாம், அந்த பரிசு கொடுத்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன விசுவாசிக்கன்னா, ஆண்டவனை நீங்க நேசிக்க நேசிக்க எல்லாம் தானா வந்துட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நேசிக்க நேசிக்க, தேவனை நேசிக்க நேசிக்க, கர்த்தரை பின்பற்ற பின்பற்ற, கர்த்தருக்காக வாழ வாழ கர்த்தரை கைவிடவே மாட்டாரு. உன் ஜீவன் போன நாள் வரைக்கும் கஷ்டப்படாம குறையப்படாம நிறைவா வாழ்ந்து காட்டுவேன். என் ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை கஷ்டம், எத்தனை பாடு, எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் நீ அசைக்கப்படவே மாட்டேன். ஏன்? உன் சுதந்திரம் ஆண்டவர் தான், உன் சொத்து ஆண்டவர் தான், உன் பங்கு ஆண்டவர் தான், உன் மகிமை ஆண்டவர் தான், உன் கேடகம் ஆண்டவர் தான், எல்லாமே ஆண்டவர் தான். பிரைஸ் தி லார்ட். உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம். சில கோர்ட்ல போனா சின்ன இடமா இருக்கும், ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அது சண்டை போட்டு நினைப்பான். கோர்ட்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பங்கு ஆண்டவர். அல்லேலூயா. அவர் எவ்வளவு நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க வாழ்க்கையில கடந்து போற ஒவ்வொரு பாதையில கர்த்தர் கூட வந்துட்டே இருப்பாரு. எடுக்கிற கர்த்தர் வாக்கிய பண்ணி கொடுப்பாரு. அதான் 8ஆம் வாசிக்கிறோம் 16:8 அதுலேயே இருக்கு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக என்ன செய்யறேன், ஏன் பண்றேன் சொல்லுங்க. சில கார் குமாரை பார்த்துருக்கிறேன், அவன் தலையில் போட்டு வச்சிருப்பான் அந்த கார்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவர் உள்ளடி வைக்க வைக்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ல போற ஒவ்வொரு பாதையில ஜெயம் பெற்றுக்கொண்டே வருவேன், தலை குடையவே மாட்டேன். கர்த்தரை உயர்த்துவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுவோம் உற்சாகத்தோடு. ஆமென். கர்த்தர் செய்வாரா? ஷார்ட் மெசேஜ், ஒரு 5 minutes தான். என் சொந்தத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, காப்பாற்றுகிற ஆண்டவர். அப்ப நீ சுதந்திரம் என்ன சுதந்திரம் பெற்றிருக்கிற, நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பு தான் பெரிய சுதந்திரம். எங்கேயோ ஒரு ஊழில கிடந்தேன், எங்கேயோ கிடந்தேன்,
ஆனால் உனக்கு கர்த்தர் அந்தஸ்து கொடுத்துருக்கிறாரு. ஒரு பேர் 10 பேருக்கு சூத்திரம் பண்ணுறாங்க, ஒரு பெரிய அந்தஸ்து. வாமா கூப்பிட்றாங்க, ஒரு பெரிய அந்தஸ்து. ஒன்று வேண்டாம், சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுருந்தா அடுத்த வருஷம் ரிட்டர் ஆகிருக்கேன். 60 வயசுல கர்த்தர் சூத்திரம். ஆனால் ரிட்டர்டே கிடையாது எனக்கு. ஏன்னா கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா IPS ரிட்டர்டு, IAS ரிட்டர்டு. அல்லேலூயா. ஆனால் ஊழியத்துக்கு மட்டும் நோ ரிட்டர்டு, நோ ஓய்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன அர்த்தம்னா 80 வயசுல அதே மதிப்பு தான், 40 வயசுலையும் அதே மதிப்பு தான், 50 வயசுலையும் அதே மதிப்பு தான். ஊழியம் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க, உலகத்தில் உயர்ந்த பணி, உயர்ந்த உத்தியோகம் கர்த்தருடைய ஊழியம் தான். சாகர வரைக்கும், ஜீவன் போற வரைக்கும் மதிப்பு குறையாது, மரியாதை குறையாது, அன்பு குறையாது. அதான் ஊழியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை உயர்ச்சி, சத்தத்தை உயர்ச்சி. ஒரு IPS அதிகாரியா ரிட்டர்டு கர்த்தர் சொல்றாங்க, கரெக்டில் போட்டுருவாங்க. அல்லேலூயா. இல்லைங்க, ஒரு காலத்து பெரிய போலீஸுங்க, இப்போ அவர் என்ன இருக்காரு அங்கே, அவர் DGPங்க, அவர் பெரிய IGங்க. ஆனால் இப்போ என்ன இருக்காரு? ரிட்டர்ட் பர்சன். பிகாஸ் ஓய்வு பெற்றுட்டாரு, மதிப்பு குறைய ஆரம்பிச்சது. அப்போ இருந்த ப்ரொடெக்ஷன் போர்ஸ் வேற, இப்போ வேற கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு DGP வராருன்னா ஒரு 4 கார் பின்னாடி வரும், ஃப்ரண்ட்ல எல்லாம் போவாங்க. ஏன்னா DGP வர கர்த்தர் சொல்றாரு. தமிழ்நாட்டில் பெரிய போலீஸ் உத்தியோகம் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆனால் ரிட்டையர்டான பிற்பாடு பாருங்க, தானா போயிட்டு வர கர்த்தர். நீ பார்த்துட்டேன், DGP இருக்காரு நினைக்கிறேன். கர்த்தர் லேட்டஸ்ட் ரிட்டையர்டான சைலேந்திர பாபு கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்து தேவ மனுஷன் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருக்கு இருந்த ப்ரொடெக்ஷன் பயங்கரமான. பல துறையில பணியாற்றிருக்காரு. கடல் துறையில கர்த்தர் ஸ்தோத்திரம், கவர்மெண்ட்ல சண்டை பணியாற்றிருக்காரு. ஆனா நீ பாருங்க, தனி மனுஷன் சைக்கிள் போறாரு கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? உலகத்துல உயர்ந்த மதிப்பு, மரியாதை, எல்லாவற்றுக்கும் அடைக்கல் கொடுக்கிற ஒரே ஒரு பணி, ஒரே ஒரு உத்தியோகம் ஊழியம் மட்டும்தான். ஆமென். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் சோதரத்தை காப்பாற்றுவாரா? ஆண்டவருக்கு மகி. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.